வணக்கங்க. இன்னைக்கு எம்எஸ்எம்இயை பற்றி பேசலான்னு நினச்சேன். மைக்ரோ ஸ்மால் மீடியம் யூனிட்ஸ் கூட நீங்கள் சொல்லலாம். இதெல்லாமே ரொம்ப சின்ன கம்பெனிகளை பற்றி பேச போகிறேன். ஒரு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். கவர்மெண்ட் ஒரு குளோபல் ட்ரேட் இனிஷியேட்டிவ் மூலமாக மிஷினரிக்கு சேஃப்டி லெவல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் ஜிடிஆர்ஐ மூலமாக குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொன்னது. இவங்களெல்லாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சொல்கிற சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாம் இவங்க வந்தாங்கன்னா ஜிடிஆர்ஐ சொல்லுது 90% ஆஃப் இந்தியாஸ் மிஷினரி ப்ரொடியூசர்ஸ் கோவிந்தாயிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா சடனாக அவங்களுக்கு நீங்கள் இன்க்ரீஸ்டு காஸ்ட்டு வரும், கம்ப்ளைண்ட்ஸுக்காக செலவு பண்ணுறது ஜாஸ்தி வரும். கவர்மெண்ட் ஆஃபீஸர் உள்ளே போய் நிற்பான், கவர்மெண்ட்டுக்காரன் வந்தால் என்ன பண்ணுவான், அண்டர் த டேபிள் வாங்குவான். ஸோ இதெல்லாம் பெரியசாக இருக்கும். ஸோ இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரி ஆகஸ்ட் 28 கொடுத்துருக்கு. அது என்ன சொல்கிறது, ஸ்ட்ரிஞ்சன்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் மிஷினரி அண்ட் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்டு, பம்பு, கிரேனு, கம்ப்ரஸர்னா இது 1 இயரில் வந்துடும். அண்ட் இதுக்கு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ட்டு அப்ரூவல் வாங்கணும். எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்டுக்கு மட்டும் இது எக்ஸாம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் மோஸ்ட் எம்எஸ்எம்இ இந்தியாவுக்கும் எக்ஸ்போர்ட் ரெண்டும் பண்ணுறாங்க. திருப்பூரில் இருக்கிறவன் இந்தியாவிலையும் விற்பான், அங்கேயும் விற்பான். இப்போ இந்த சின்ன சின்ன இப்போ திருப்பூர் மாதிரி ஊர், ஆம்பூர், வாணியம்பாடி இடத்துலனா 10 மிஷின் 20 மிஷின் செஞ்சு வேலை செய்கிறவனுக்குன்னா நீங்கள் சடனாக இன்னொரு 10 லட்ச ரூபா காசை போடு, நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்ல முடியாது. திருப்பூரில் இப்போ தான் மூச்சு வாங்கலாமாங்கிற நிலைமையில் இருக்காங்க. எதுக்கு மூச்சு வாங்குகிற நிலைமையில் இருக்கிறாங்க? பங்களாதேஷில் இப்போ தான் ப்ராப்ளம் பெருசாகி இன்னும் போட்டியிலே இறங்கலை. இப்போ இருக்கிற சமயத்தில் நீங்கள் இந்த மிஷினரி இம்ப்ரூவ் பண்ணு. இது வெறும் திருப்பூர் மட்டும் கிடையாது, வாணியம்பாடி, ஆம்பூர், கோயம்புத்தூரில் இது பெருசாக அஃபெக்ட் ஆகும். அங்கே தான் மோட்டரு, கம்ப்ரஸர், பம்ப்ஸு இதெல்லாம் செய்கிற இடம் கோயம்புத்தூர். இவங்க எல்லா இடத்துலையும் மிஷினரியை மாற்று அப்படின்னு சொன்னால் எப்படி மாற்ற முடியும்? ஒரு மிஷினரிங்கிறது மினிமம் 5லேருந்து 10 லட்ச ரூபா ஆகும். 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லோன் கேட்டால் லோன் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா இந்த பேப்பர் இருக்கா, சொத்து இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு. அம்மையார் ஒரு ஆள் லோன் கேட்ட ஆளை என்ன பாஞ்சாங்கன்னு வீடியோலாம் இருக்குது. அதை பற்றி அன்றைக்கி பேசினேன். உங்களுக்கு ஒரு மெமரி வரணுங்கிறதுனால அம்மையார் அந்த ஆளை கோயம்புத்தூரில் எப்படி ஏறினாங்கன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் எஸ்பிஐ எம்டிஏ எப்படி ஏறினாருன்னு பாருங்கள். உங்களுக்கெல்லாம் லோன் கொடுக்க மாட்டேன்னும் போது எப்படி எஸ்பிஐ எம்டி அன்னைக்கு இருந்த எம்டி அது ஆஸ்திரேலியாவில் கறி தோன்றதுக்கு ஒரே நாளில் ஒரு குயிக்காக அக்ராஸ் தி போர்டு அப்ரூவல் எப்படி கொடுத்தாங்கங்கிறதையும் பாரு. அதே சமயத்தில் ஒருத்தர் சொன்னார் ஜிஎஸ்டி பேப்பரை வச்சு வெப்சைட்லேயே போட்டு லோன் வாங்கலான்னாரு. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் லோனு கிடைக்கல. இன்றைக்கும் உங்களுக்கு இவங்க ஸ்மால் ஸ்கேல் செக்டரில் போய் லோன் வாங்கிறது எவ்வளோ கட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிடா, இதுதானே லோனு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு மற்ற கவலைகள்லாம் இருக்குது. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் இன்னும் அவங்க எழுந்துக்கவே இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் ஜிஎஸ்டியை கொண்டு போட்டீங்க. ஜிஎஸ்டியில் என்ன ப்ராப்ளம்? இன்புட் மெட்டீரியலுக்கு ஜிஎஸ்டி 18% இருக்கும், ஃபினிஷ் ப்ராடக்ட்டுக்கு 5% இருக்கும். ரைட்டுங்களா? இது பேர் இன்வர்ஷன்னு பேர். இந்த இன்வர்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை அவன் பாஸ் த்ரூவில் ஃபுல்லாக கிளைமே பண்ண முடியாது. கேபிட்டல் குட்ஸுக்கு வாங்கினாங்கன்னா இப்போ இந்த மிஷினரி தான் கேபிட்டல் குட்ஸு. இந்த கேபிட்டல் குட்ஸில் ஜிஎஸ்டியை போட்டால் அதை கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆக மொத்தம் இந்த ஜிஎஸ்டிங்கிறது பணக்காரங்களுக்காக செய்யப்பட்ட ஸ்கீமு. இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு முன்னாடி இந்த பால் கவரெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ரீக்ரியேட் பண்ணி அதுலேருந்து உருக்கி பிளாஸ்டிக் ப்ராடக்ட் ரீயூஸ்டு பிளாஸ்டிக் பண்ணுவாங்க. அதுவும் ரிலையன்ஸோட போட்டி போட்டுட்டு இருந்தான். ரிலையன்ஸுக்கு டேக்ஸ் உண்டு, இவனுக்கு டேக்ஸ் கிடையாதுங்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருந்தது. ஜிஎஸ்டி வந்தப்புறம் A2வும் நம்ம A2 சாரும் பால் கவர் கலெக்ட் பண்ணுறவனையும் ஒன்றா போட்டிக்கு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த அரசாங்கம். A2 கேட்கறதுக்கு முன்னாடி லோன் வந்துட்டே இருக்கும். 10 நிமிஷத்தில் லோன் கொடுப்பாங்க அவருக்கு. ஆனால் இந்த பால் போட்டு கடன் வாங்குறவனுக்கு பேங்க்குள்ளேயே வராத மினிமம் டியூ சார்ஜ் போடுவோம் அப்படின்னு பேசுவாங்க. ஏடிஎம் 5 வாட்டி யூஸ் பண்ணால் காசு போட்டுருவோம். இந்த ஜிஎஸ்டிங்கிறது ஃபுல்லாக கன்சம்ஷன் ட்ரிவனாக இருக்குது. அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இப்போ கன்சம்ஷன் எக்கானமி சைடாக இருக்குது. இப்போ ஒரு மேனுஃபேக்சருக்கு ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன்.
ஸ்டீல் 1 கிலோ இருக்குது. ஸ்டீல் விலை நேற்று 1000 ரூபா 1 கிலோ, இன்றைக்கி 2000 ரூபா கிலோன்னு வச்சுப்போம். இல்லை 1500 ரூபா கிலோன்னு வச்சுப்போம். ஒரு ஸ்டீலை வச்சு அதே டம்ளர் தான் பண்ண முடியும், 10 டம்ளர் தான் பண்ண முடியும். ஆனால் 1000 ரூபா இருக்கிறது 180 ரூபா இன்ட்ரெஸ்ட் கட்டுவிடுமா, இது ஜிஎஸ்டி கட்டிகிட்டு இருந்தார். இப்போ 1500 ரூபா போடுறச்ச 1500க்கு 18% கட்டணும். அப்போ 270 ரூபா கட்ட முடியும். ஜிஎஸ்டி கிளைம் பண்ணுறதும் கஷ்டம். அதே மாதிரி நான் நீங்கள் பாட்டுக்கு அம்மையார் ஸ்டீல் விலையை ஏற்றின மாதிரி நான் டம்ளர் விலையை ஏற்ற முடியாது, டம்ளரும் விற்காது. அதனால கஷ்டங்கள் எங்களுக்கு தான் நிறைய. இதனால தான் இந்த எம்எஸ்எம்இயில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டை மாதிரி கொடுத்துருங்கப்பா, எங்களால் தாங்க முடியலன்னு. ஸோ இந்த ஜிஎஸ்டியை நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றணும். இல்லாட்டா இந்த சப்ளையர்லாம் 2 மனாப்பிளியாக தான் இருப்பான். அவன் தான் டிசைட் பண்ணுவான் என்ன ரேட்டு கொடுக்கறதுன்னு. அதில் கிராஸுன்னு ஒரு கம்பெனி, ரிலையன்ஸு, பாம்பே டையிங், இது மாதிரி கம்பெனிலாம் பெரிய பிஸ்துங்க. சரி, இதெல்லாம் மீறி வரலான்னு பார்த்தா கோவிட் வந்துருச்சு, 2 வருஷம் பிஸ்னஸ் இல்லை. கோவிடில் ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இன்னும் கடன் சுமையை தான் ஏற்றிருக்கிறீங்க. கடன் சுமையை ஏற்றிட்டு 2 வருஷமாக கடனையும் குறைக்கலை. இதனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, லேட்டஸ்ட்டு நீங்கள் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் எக்கனாமிக் அட்வைசரும் அன்றைக்கி இருந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இன்றைக்கி இருக்கிற கேபினட் செக்ரட்டரியும் நம்மளுக்கு வேறு வழியே கிடையாதுங்க, போய் சைனாட்ட போய் பாத்திரம் பிச்சை ஏந்து எடுத்ததை தவிர நம்மளுக்கு வேலை கிடையாதுன்னு. ஆல்ரெடி பிள்ளையார் சைனாலேன்னு வருது, கிறிஸ்மஸ் ட்ரீ சைனாலேன்னு வருது, நம்ம ஊரில் கோவிலில் இருக்கிற திருவிழா இருக்கிற சாமி படம்லாம் சைனாலேருந்து வருது. இன்னும் போய் சைனாலேன்னு என்ன பிச்சை எடுக்கிறது? அது இப்போதைக்கும் 2000 ஏக்கர் தான் எடுத்திருக்கான் இந்தியாவில், லடாக் பக்கத்தில். அருணாச்சலில் 60 கிலோமீட்டரு. இவங்க 2 பேரும் சொல்கிறது இந்தியாவே கம்ப்ளீட்டாக சைனாவுக்கு வித்துடுறது. இதுக்கு மாற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வாஷிங்டனில் ஒரு ஆள் இதே கேள்வியை கேட்குறாரு. ராகுல் காந்தி இதுக்கு பதில் சொல்கிறாரு. இந்தியா ஏன் மேனுஃபேக்சரிங் ஆனோம், இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டருக்கு என்ன வழி இருக்குங்கிறத அவர் பேசுகிறாரு. அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். நன்றி, வணக்கம்.